வைத்துவிட்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. மேடையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு பேசுவதற்கான நேரம். முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இன்வெஸ்டர் சமிட் அதிலிருந்து நாம் ஆரம்பித்து ஒரு விஷயமா பேசலாங்க ஐயா. 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் சொல்லியிருந்தோம், தமிழ்நாட்டினுடைய நம்முடைய இன்வெஸ்டர் சமிட் அது வெற்றியடையணும். காரணம், இந்த யாத்திரையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான பாடம், எந்த அளவுக்கு தமிழகத்திலே சில பகுதிகளில் வேலை வாய்ப்பை இல்லாம தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாடம். இதை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்டங்கள் மட்டும் தமிழகத்தினுடைய 34% உற்பத்தி திறன் இந்த 4 மாவட்டத்தில் இருக்கு. 4 மாவட்டங்கள் 34% உற்பத்தி திறன், அவுட்புட், எக்கனாமிக் அவுட்புட். உதாரணத்துக்கு நேற்று நம்முடைய யாத்திரை 2 நாட்களாக தருமபுரியில் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தருமபுரியினுடைய உற்பத்தி திறனை பார்த்தீங்கன்னா வெறும் 1.7%, கரூர் 1.3%, சில மாவட்டங்கள் 1%தோட கீழே இருக்காங்க. குறிப்பாக தென் தமிழகத்தில் நிறைய மாவட்டங்கள் வளர்ச்சி இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய பணம் உள்ளே வர வேண்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும். குறிப்பாக அதன் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும். வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய பணம் நமக்கு வேண்டும். நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியா has become an attractive destination for FDI. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட் ஹவுசஸ், மேஜர் கம்பெனிஸ், அவங்க எல்லாருமே இந்தியா ஒரு பெரிய ஒரு இடமாக, அவர்களுடைய பணத்திற்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு உலகத்தில் FDI அட்ராக்ட் பண்ணக்கூடிய அதிக நாடுகள் பட்டியலில் நம்ம 2வது 3வது இடத்துல மாறி மாறி வர்றோம். அமெரிக்கா, சைனா, இந்தியா, இந்த 3 நாடுகள் தான் டாப் 3 இருக்கும். இது நம்முடைய உழைப்பு, குறிப்பாக இந்திய மக்களுடைய உழைப்பு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு FDI இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா முழுவதும் வருது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசு 6.6 லட்சம் கோடி, 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 6.6 crore lakh rupee. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எங்களை பொறுத்தவரை 6.6 lakh crore, 6,60,000 கோடி ரூபாய். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் சொல்லியிருந்தோம். எதற்கு நீங்க கேட்கலாம். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டை பார்க்கலாம். 2023 பிப்ரவரி உத்தரப்பிரதேசில் இதே போல் நடந்தது. 2023 பிப்ரவரியில் உத்தரப்பிரதேசம் அட்ராக்ட் பண்ண மொத்த பணம் எவ்வளோன்னா, நாம் 6,60,000 கோடி, நம்ம எல்லாம் வடக்கங்க அப்படின்னு சொல்றோம். உத்தரப்பிரதேஷ் அட்ராக்ட் பண்ண பணம் 33,51,000 கோடி ரூபாய், 33,51,000 crore. தமிழகம் நாம் எவ்வளவு அட்ராக்ட் பண்ணிருக்கிறோமோ இந்த சமிட்ல 5 மடங்கு உத்தரப்பிரதேசம் 2023 பிப்ரவரியில் நடந்த யூபி இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்ல அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. யூபியில ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, 75 மாவட்டத்துக்கும் அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. 75 மாவட்டத்திற்கும் அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசனுடைய மிக மோசமான ஏரியாவாக இருக்கக்கூடிய பூர்வஞ்சல், புண்டில்கண்ட், உத்தரப்பிரதேசனுடைய வறட்சியில மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய பகுதி புண்டில்கண்ட், பூர்வஞ்சல் மட்டுமே 9,51,000 கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணாங்க. நான் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக சொல்றேன். இல்ல அண்ணாமலை என்ன 10 லட்சம் கோடின்னு காத்துல சொன்னாரா, சும்மா சொன்னாரா, சும்மா ஒரு பாட்டுக்கு அடிச்சு விட்டாரா? தமிழ்நாடு அரசு 5 லட்சம் கோடின்னு சொன்னாங்க டார்கெட். அண்ணாமலை என்னை தான் சாக்குன்னு ஒரு 10 லட்சம் கோடி சொல்லிட்டாரு. இன்னைக்கு 6 லட்சம் கோடி அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. இதை வச்சு அண்ணாமலை என்ன அரசியல் பண்றாரா அப்படிங்கறத தாண்டி இந்தியாவுடைய மேப்பை உங்களுக்கு காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நாம் என்ன எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் 2023 பிப்ரவரியில 33 லட்சம் கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு கர்நாடகா 2022 2023 கர்நாடகால எலெக்ஷன் இயர், 2022 இன்வெஸ்ட் கர்நாடகால 9,82,000 கோடி ரூபாய், 9,82,000 crore. கர்நாடகால 2022 பிப்ரவரியில் அட்ராக்ட் செய்யப்பட்ட பணம். குஜராத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் நடக்குது. 10, 11, 12 ஜனவரி 10, 11, 12 குஜராத்தில் நடக்குது. குஜராத்தினுடைய பூர்வாங்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்கு முன்னாடி அவங்க பண்ண ப்ரீ சைனிங், நம்ம டிஆர்பி ராஜான்னு சில போட்டோலாம் போட்டிருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்கு முன்னாடியே எவ்வளவு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. குஜராத் கடந்த 3 நாட்கள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 7 லட்சம் கோடி ரூபாய். இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்குள்ளே அவங்க போலிங்க. 7 லட்சம் கோடி ரூபாய் குஜராத்
இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 நாள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ குஜராத் எவ்வளவு அட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு 10, 11, 12 3 நாட்கள்ல இன்வெஸ்ட் குஜராத் முடிந்த பிறகு நமக்கு தெரியும். ஸோ நம்ம 3 பிக்சரை பார்க்குறோங்க ஐயா. ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசம் பார்க்குறோம், ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசனுடைய மோசமாக இருக்கக்கூடிய பூர்வஞ்சலை பார்க்குறோம். 33 லட்சம் கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணியிருக்கக்கூடிய யூபி ஒரு பக்கம், மோசமான இடமா இருக்கு, கல்வி இல்லை, எதுவுமே இல்லை நம்ம சொல்லக்கூடிய பூர்வஞ்சல்ல 9 லட்சம் கோடி ரூபாய், குஜராத் பூர்வாங்கமாகவே 7 லட்சம் கோடி ரூபாய். சோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு இன்னும் இலக்குகளை பெரிதுபடுத்தி உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு தான் காட்டுது. அரசை பாராட்டுகின்றோம். வர ஒரு ரூபாய் நமக்கு வேணும். ஒரு ரூபாய் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கும். தூத்துக்குடியில, ராமநாதபுரத்துல, தருமபுரியில எல்லா இடத்துக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கும். டார்கெட் எந்த அளவுக்கு வைத்து நாம் உழைக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிசினஸ் எல்லாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பு எலெக்ஷன் அப்ப அதானி குழுமத்தை வந்து மிக தவறாக பேசியவர். அதானி ஏதோ மோடி அவர்களுடைய சொத்து, அதானிக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கு, பிஜேபிக்கு அதானி தான் ஃபண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பல சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு அதானிட்டு இருந்து 42,768 கோடி வந்த பிறகு ட்விட்டர்ல தலைவர்கள்லாம் பாராட்டுறாங்க. திமுகவினுடைய தலைவர்கள், திமுகவினுடைய முதலமைச்சர் எல்லாம் பாருங்க அதானி எங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க, வீடியோ பாருங்க, பாருங்க அம்பானி எங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க. அம்பானி அவர்கள் 35,000 கோடி ரூபாய் கொடுக்கறாங்க. டாடா குரூப் 83,212 கோடி ரூபாய் கொடுக்கறாங்க. சோ எந்த அளவுக்கு தமிழகத்துல அரசியல் எல்லாம் விட்டு சில கட்சிகள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் பாடுபட வேண்டும் என்பதை இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடு நமக்கு சொல்லுகிறது. சோ எங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் 10 லட்சம் கோடி ரூபாய் நாம் வைத்திருந்தோம். இப்ப அடுத்ததுங்க, இதை தாண்டி சரி பணம் வந்துருச்சு, நம்ம அதிகாரிகள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கம்பேர் பண்றோம் யூபி, குஜராத், கர்நாடகா, இன்னைக்கு நம்முடைய சொந்த மாநிலத்தை நம்ம கம்பேர் பண்றோம். அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேஜர் பணம் எந்த துறைக்கு வந்திருக்கு? எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், ஹார்ட்வேர், ஐடி, சர்வீசஸ், இதுக்கெல்லாம் வந்திருக்கு. இந்த எல்லா துறைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் PLI அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு இது அனைத்தும் கூட மிக வேகமாக இந்த துறைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்குங்கண்ணா. இப்ப PLIனா என்னங்கண்ணா? PLI எதுக்காக நம்ம பிஜேபியில் அடிக்கடி PLI என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னாங்கன்னா, PLI என்பது நம்முடைய மத்திய அரசு, மோடி ஐயாவுடைய அரசு ஒரு ஊக்கம் கொடுக்கிறோம். டோட்டல் அவுட்லே, அதாவது பேட்டரி, சோலார், டெக்ஸ்டைல், மொபைல், ஃபுட் ப்ராசஸிங், டெலிகாம், ஒயிட் குட்ஸ், ஐடி ஹார்ட்வேர், மெடிக்கல் டிவைஸ், இதுல யார் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட நம்முடைய மத்திய அரசு 1,97,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க இன்சென்டிவ் கிளைம் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் 95,000 கோடி ரூபாய் கிளைம் பண்ணிருக்காங்க. 1,97,000 கோடி ரூபாய் நம்ம இன்சென்டிவ்க்கு ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா நீங்க போய் ஆப்பிள் உள்ள போன் வர்றீங்களா, நீங்க வந்து ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறீங்களா, தெலங்கானால ஆரம்பிக்கிறீங்களா, உங்களுக்கு 1,97,000 கோடி ரூபாய் இன்சென்டிவ் நாங்க கொடுக்கிறோம். அந்த அளவுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. இதுவரை 95,000 கோடி ரூபாய் கிளைம் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குஜராத் சமிட்ல கிளைம் ஆகும் கொஞ்சம் பணம், நம்ம தமிழ்நாட்டில் நாம கொஞ்சம் கிளைம் பண்ணுவோம். சோ 1,97,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்த PLI அவுட்லேல இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் அந்தந்த மாநிலங்களுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணணும், மத்திய அரசனுடைய PLI பயன்படுத்திக்கணும்னு பாக்குறாங்க. இந்த PLI மூலமாக இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடுக்கு முன்னாடி வந்த பணம் மட்டுமே ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், விஸ்ட்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் 4 நிறுவனங்கள் மத்திய அரசினுடைய PLI இதை பயன்படுத்தி 31,000 கோடி ரூபாய் தமிழகத்துல உள்ள வந்திருக்காங்க. சோ ஒரு வெளிச்சமா பாத்தீங்க அப்படின்னாங்கன்னா நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. இன்னும் ரொம்ப தூரம் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழகத்துல வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக நாம் ஊக்கம் கொட வேண்டியிருக்கு. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கண்ணா, 2019 அக்டோபர்ல இருந்து 2023 செப்டம்பர் வரைக்கும், 2019 அக்டோபர், 2020, 2021, 2022, 2023 பாத்தீங்கன்னா இந்தியால எந்தெந்த மாநிலங்கள் அதிகமான பணத்தை ஈட்டுகின்றார்கள் FDI மூலமா? மகாராஷ்டிரா $61 பில்லியன், கர்நாடகா $47 பில்லியன், குஜராத் $34 பில்லியன், டெல்லி $28 பில்லியன், தமிழ்நாடு $9 பில்லியன். இன்னைக்கு 5வது இருக்கும் இந்தியாவில் FDI அட்ராக்ட் பண்ணக்கூடிய நம்முடைய மாநிலமா. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இதை மாநில அரசு வந்து இன்னும் பெரிய ஒரு கோல் செட் பண்ணி, எப்படி ஒரு யூபி மாதிரி ஒரு மாநிலம் 33 லட்சம் கோடி ரூபாய் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியுது, நம்மால் ஏன் அது வெறும் 6.6 லட்சமாக மட்டும் இருக்குங்கிற கேள்வியை இன்னைக்கு அரசு கேட்டுக்கொண்டு அடுத்த முறை 2024, 25, 26 அவங்க நடத்தக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு இன்னும் வெற்றிகரமாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு.
ஏன்னா கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்கண்ணா. அரசியலை தாண்டி வரக்கூடிய ஒரு பணமும் நமக்கு வேணும். இதெல்லாம் எங்கேயுமே அரசியல் பேசலீங்கண்ணா. வந்த 6,60,60,000 கோடியும் வரவேற்கின்றோம். அந்த நேரத்தில் நாம் பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உணர்த்துவதற்காக இந்த டேட்டாவை நான் கொடுக்குறேங்கண்ணா. ஒரு மாநிலம் எப்படி இருக்குன்னு. அடுத்த முறை இன்னும் முயற்சி செய்து இன்னும் நிறைய பணங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா பணங்களும் ரியலைஸ் பண்ணும். ரெண்டாவது கேள்வி, ரியலைஸ் ஆகுமா? இப்ப எல்லாத்துலயும் நம்ம பார்ப்போம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிருவாங்க. யாராவது நீங்க பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ண பாதி பேர் பியூஷ் கோயல்ஜியை பாக்குறதுக்காக ஹோட்டல் ரூம்ல ஏர்போர்ட்ல நின்று இருந்தாங்க. அண்ணே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம், பட் இந்த பிரச்சனை இருக்கு, டிஜிஎஃப்டியில் இது இருக்கு, அண்ணா அதுல அங்க இருக்கு. நாங்க சேலத்துல இருந்து வந்தோம், ஒரு டெக்ஸ்டைல் பார்க்குக்கு சைன் பண்ணிட்டோம். ஆனா டெக்ஸ்டைல் பார்க் இப்ப எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல, மத்திய அரசு இன்சென்டிவ் கொடுக்குமா? ஸோ காலையில இருந்து பியூஷ் கோயல் அமைச்சர் அவர்களோடு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மத்திய அரசை பொறுத்தவரை பியூஷ் கோயல்ஜி அவர்கள் காமர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் அமைச்சர் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. என்ன சப்போர்ட் தமிழ்நாடுக்கு வேணுமோ, என்ன வேணுமோ முழுவதையும் கொடுப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த அமௌண்ட் ரியலைஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேண்டுமோ நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்று காலையில் அவருடைய ஹோட்டல்ல, கோடம்பாக்கத்தில் நம்முடைய அரசு நிகழ்ச்சியில, விமான நிலையத்தில் அவர் சந்தித்த தொழிலதிபர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது முதல் விஷயங்கள். முதல் விஷயம் உங்ககிட்ட வந்து வைக்கணும். இரண்டாவது, நம்முடைய யாத்திரையை பொறுத்தவரை இன்னைக்கு 144 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும், 90 தொகுதிகள் போகணும். தருமபுரி வரை வந்திருக்கின்றோம். நாளையிலிருந்து மறுபடியும் கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஒரு பெரிய எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட குறிப்பாக கிராமப்புற பகுதியில் நேற்று மேச்சேரியில் இருந்தோம், நேற்று அரூர்ல இருந்தோம், நேற்று பாப்பிரெட்டிப்பட்டியில் இருந்தோம். அங்கெல்லாம் போகும்பொழுது எந்த அளவுக்கு மக்களுக்கு கஷ்டம் இருக்கு, எந்த அளவுக்கு விவசாயம் பொய்த்து போக ஆரம்பித்திருக்கிறது, நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு, எந்த அளவுக்கு படித்து விட்டு இளைஞர்கள் ஊர்ல இருக்கிறாங்க, இதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இது எங்களுக்குமே ஒரு பெரிய படிப்பினை, பெரிய ஒரு பாடம். அரசியல் என்பது ஒரு வயல் களத்துல, நெல் களத்துல, ஒரு கிராமத்துல நடக்க வேண்டிய அரசியலை இந்த காலகட்டத்தில் நாம டவுனுக்கு கொண்டு வந்துட்டோம், ஒரு ஏசி ரூமுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு அங்க போகும் பொழுது தெரியுது எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் பாதை மாற வேண்டும் என்பது, வளர்ச்சியை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய யாத்திரை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. அதுவும் ஒரு தகவலாக உங்களுக்கு சொல்லி, இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம், பேசுவதற்கு நன்றி. ஆனா இங்கிருந்து வரோம் சார், ரமேஷ் சார் இருந்து ஆரம்பிக்கும். மேஜர் பார்ட்னராக தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தெளிவுபடுத்திவிட்டது. பாஜகவோடு எங்களுக்கு உறவு இல்லை என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக தீர்மானம் நிறைவேற்றியதோடு, அதன் பிறகு மதுரையில் நடந்த எஸ்டிபி மாநாட்டில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து இதை ரியாக்ட் செய்யாமல் இருப்பது என்பது ஒரு பலவீனமான அம்சமாக பார்க்கப்படாதா? ஏன் அந்த தயக்கம்? அதிமுக உறவு முறிந்த நிலையில் அது குறித்து பாஜக தனது பார்வையை திருப்பி இருக்கிறதா? பாஜகவுடைய நிலைப்பாடு எங்களை பொறுத்தவரை தயக்கம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேங்கன்னா, நீங்க எல்லா 2019 தேர்தல், 2014 தேர்தல், 2016 தேர்தல் நீங்க பாருங்க சார். குறிப்பாக நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் பல இடத்துல நம்ம ஆட்சியில் இருக்கோம், பல இடத்துல எதிர்கட்சியா இருக்கோம், பல இடத்துல வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துக்குமே ஒரு கூட்டணியை பத்தி அறிவிக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்ற போர்டுக்கு இருக்கு. ஸோ நாம மற்ற கட்சிகள் ஒரு தமிழகத்தில் மட்டும் சில பேர் அரசியல் பண்ணுவாங்க, சில பேர் பிராந்திய கட்சிகளா இருப்பாங்க, ரீஜனல் கட்சிகளா இருப்பாங்க. அவங்க பேசலாம். 2024 தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி பேசலாம், 3 மாதம் முன்னாடி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாங்கண்ணா. பிஜேபியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கின்றோம், பல இடத்துல நானும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பாரத பிரதமரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மோடு வருகின்றார்களோ நம்மோடு பயணிக்கிறாங்க. சில பேர் நேரடியாக பயணிக்கிறாங்க, சில பேர் பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. வருகின்ற மாதங்கள் அதை பார்ப்பீங்க. இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசியல் தேர்தல் என்று பேச ஆரம்பிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்ட்ரல் பார்ட்டி லீடர்ஷிப் நம்ம 2024 தேர்தல் என்கின்ற வார்த்தை என்ன பேச, அதுக்காக பார்லிமெண்டரி போர்டு கூடவே இல்லைங்கண்ணா. இப்ப என்னுடைய லெவல்ல ஒரு மாநில தலைவராக நான் என்ன பேச முடியுமோ அதை பேசிக் கொண்டிருக்கின்றேன். மோடி அவர்களை யார் ஏத்துக்கிறீங்களோ கூட இருக்கிறீங்க, சேர்ந்து பயணம் பண்ண போறோம். 2024 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே கட்சியாக எங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை மக்களுடைய ஆதரவோடு 2024 தேர்தலில் காட்டுங்க. இதுக்கு நீங்க முறைப்படி ஒரு கிளியர் கட் ஆன்சர் வேணும். யார் நம்ம கூட்டணியில் இருப்பாங்க, என்டிஏனுடைய ஷேப் அண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், என்டிஏ எப்ப நீங்க அனௌன்ஸ் பண்ண போறீங்க, இவங்க தான் எங்களுடைய பார்ட்னர்ஸ் எப்ப நீங்க சொல்ல போறீங்கன்னா
அது பாராளுமன்ற போர்டு மட்டும்தான் அதை சொல்ல முடியுங்கன்னா இதுவரை இந்தியாவில் எங்கேயுமே கூடல. சிரோமணி அகாலிதள் பஞ்சாப் பிரச்சனை இருக்கு, நீங்க இந்தியா முழுவதுமே பாருங்க, இந்தியா முழுவதுமே எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி இதுதான் என்று சொல்லவில்லை. அப்பப்ப நாம என்டிஏ பார்ட்னர்ஸ் மீட்டிங் நடக்குது, அதில் 2 முறை நடந்திருக்கு. டெல்லிக்கு போயிருக்காங்க, தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் வரும்பொழுது வரவேற்பதற்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வர்றாங்க. அதை தாண்டி அண்ணா கிளியர் கட்டா உங்க ஷேப் அண்ட் ஃபார்மேஷன் சொல்லுங்க, யார் உங்ககிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது சொல்வதற்கான ஒரு அதிகாரம் எனக்கு இல்லைங்கண்ணா. என்னுடைய அதிகாரம் என்னன்னா 2024க்கு பாரதிய ஜனதா கட்சியை தயார்படுத்துவது, அது ரொம்ப முக்கியம். கட்சியை தயார்படுத்திட்டீங்களா, நீங்க தயாரா இருக்கிறீங்களா, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு தயாரா இருக்கா, அது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிமுக கூட்டணியிலிருந்து பிஜேபி போனனால சிறுபான்மை ஓட்டு எல்லாமே அதிமுக வரும்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா, யாருமே இங்கே ஆட்டு மந்தைகள் கிடையாது. தமிழ்நாட்டில் யாத்திரையில பார்த்தீங்கன்னா நம்ம பல இடத்துக்கு போறோம். ஒரு இடத்துல அண்ணா இந்த ஜாதி தலைவருக்கு நீங்க மாலை போடக்கூடாது, ஏன்னா லோக்கல் உங்க கட்சிக்காரர் எங்க ஜாதி தலைவரை பத்தி தப்பா பேசிட்டாரு, சவுத்துல இந்த மாதிரி பல இடத்துல நடந்துச்சு. அவங்கள சமாதானப்படுத்தி இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமானவர், எல்லோரையும் நாம் மரியாதை செய்வோம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அண்ணா இந்த மதத்துக்கு நீங்க மாலை போடக்கூடாது, இந்த மதத்தை பத்தி இவங்க யாரோ இங்கே தப்பா பேசினா. அண்ணா யாருமே கமோடிட்டி இல்லைங்கண்ணா, அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இல்லை. அந்த மாதிரி யாராவது தமிழக அரசியல் நினைத்தால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் அர்த்தம். நான் இந்த பக்கம் போயிட்டேன், இந்த கமோடிட்டி அப்படியே எங்கிட்ட 1 கிலோ சக்கரை எங்கிட்ட 3000. ஆனா எல்லாருமே பல விஷயங்களை பார்த்து இண்டிவிஜுவல் ஓட்டிங் பிளாக்னு இண்டிவிஜுவலா ஓட் பண்றாங்க. மதம் அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ தான், ஜாதி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ தான், உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள், நான் சும்மா உங்களை முட்டாளாக நினைத்து நான் போய் பேச விரும்பல. நீங்க எல்லாம் அறிவாளிகள், ஏதோ சமாளிச்சு பேசிக்கலானே. மக்கள் எல்லாம் சுயமா சிந்திக்கிறாங்க, ஜாதி மதத்தை தாண்டி அவங்க ஓட்டு போடுறாங்க நான் சொல்ல விரும்பலைங்க. ஜாதி மதம் ஒரு ஃபேக்டர். ஆனா இன்னைக்கு யாராச்சும் நினைச்சு கமாடிட்டி நினைச்சாங்கன்னா அப்படியே எங்கிட்ட வரும், அப்படியே இந்த பக்கம் போகும், அப்படியே இங்க வரும், அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்க. நான் உண்மையாலும் சொல்றாங்கன்னா டெய்லி 20,000 பேர் 25,000 பேர்த்த குறைஞ்சபட்சம் சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட 5 மாத காலமா ரோட்ல இருக்கும், மலையில பனியில குளிர்ல நடந்து போயிட்டு இருக்கும். அத்தனை மக்கள்கிட்ட பேசுறோம், இன்ஃபார்மலா ஃபார்மலா லோக்கல் பத்திரிகையாளர்கிட்ட பேசுறோம். சென்னை தாண்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கர் இருந்து பேசுறோம். இந்த முறை களம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சுங்க. யாரெல்லாம் இந்த ஜாதியெல்லாம் எனக்கு ஓட்டு போடும், இந்த ஜாதியெல்லாம் ஏன் ஓட்டிங் பிளாக், ட்ரெடிஷனலா எனக்கு தான் வருவாங்க, எல்லாம் இந்த முறை உடைய போகுது. காரணம்னா 2014-19 பாராளுமன்ற தேர்தல் வேறு, யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவ் செட்டிங் இருந்துச்சு. இவங்க ஜெயிப்பாங்களா, தமிழ்நாட்டில இருந்து துணை பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இவங்களுக்கு ஓட்டு போடலாம். 2024 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a கிளீன் டெசிஷன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை ஆட்சிக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்கண்ணா. அப்ப நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாறும். எல்லோருக்குமே தெரியும் மோடி அவங்க வர்றாங்க. இப்ப டிஎம்கே காரங்க என்ன சொல்றாங்க, நான் பல இடத்துல அவங்க பொய்களை சொல்றேன். எம்பி இல்ல இந்த ரோட்ல பறக்கும் சாலை நான் தான் போட்டேன். உதாரணத்துக்கு தருமபுரியில் நேத்து அந்த மாண்புமிகு எம்பி அவர்கள் பேசியதை கிரிட்டிசைஸ் பண்ணி, குறிப்பாக தொப்பூர்ல பறக்கும் சாலை ஒரு 775 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். நான் பாராளுமன்றத்தில் பேசினாலதான் கிடைச்சது. நான் சொன்னேன் அண்ணா மோடி தான் வரப்போறாருன்னு தெரியும், உங்களுக்கு திமுக காரங்க பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு எதுக்கு இருக்கணும், நாங்களே இருந்துட்டு போறோம். மோடி தான் வர்றாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுக எம்பி வந்து நான் பணத்தை வாங்கி கொடுப்பதற்காக மட்டும் திமுக எம்பி ஒருத்தர் வேண்டுமா, அந்த வேலையை நாங்களே செஞ்சுட்டு போறோம். நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கு, நம்மால் எம்பியா இருக்கு. அதனால மக்கள் யோசிக்கிறாங்க, மாறுறாங்க. முதல்ல மாதிரி இல்ல, 3 பேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்கு, இந்திய அலையன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு, என்டிஏக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த 2 கூட்டணி இல்லாதவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கண்ணா. இந்த முறை மோடி அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்த பிறகு யாருமே பிளாக்கா ஜாதியா ஓட்டு போறது இல்லை, கம்ப்ளீட்டா எல்லாம் உடையும். அதை 2024 தேர்தல் நமக்கு உணர்த்தும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணே கரப்ஷன் மட்டும் ஒரு இஷ்யூ இல்லைங்கண்ணா. நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கரப்ஷன் என்பது ஒரு ட்ரிகர் ஃபேக்டர். நம்ம ட்ரிகர் பண்ணணும், மக்களுடைய மனசாட்சியை ட்ரிகர் பண்ணணும், மக்கள்கிட்ட அந்த நெரேட்டிவை நம்ம கொண்டு போகணும். மக்கள்கிட்ட சொன்னோம் சார் கரப்ஷனும் ஒரு ஃபேக்டர். ஸோ காலையிலிருந்து இரவு வரை நான் கரப்ஷனை மட்டும் பேச முடியாதுங்கண்ணா. அண்ணாமலை என்ன காலையில் ப்ரெஸ் மீட்டில் லஞ்சத்தை பற்றி பேசினாரு, மத்தியானம் லஞ்சம் 2 பற்றி பேசினாரு. அப்போ நான் ஆக்டிவிஸ்ட் ஆயிடுவேன். அப்போ நான் அரசியல்வாதி இல்லைண்ணே, நான் ஆக்டிவிஸ்ட். எத்தனையோ ஆக்டிவிஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்காங்க, சிறப்பாக செயல்படுறாங்க. பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நிறைய பேர் ஆக்டிவிஸ்டாக காட்டுறீங்க. லஞ்சம் என்பது ஒரு ஃபேக்டர், கரப்ஷன் என்பது ஒரு ஃபேக்டர், குட் கவர்னன்ஸ் அதை விட பெரிய ஃபேக்டர் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் 10 ஆண்டு, அதை விட பெரிய ஃபேக்டர் அடுத்த 5 ஆண்டுகள் என்ன செய்ய போறோம். அதனால் லஞ்சம் எப்ப பேசணுமோ பேசுறோங்கண்ணா. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எப்ப பேசுறோமோ பேசுறோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் ஸ்பீச் எல்லாம் பாக்குறீங்க. ஏன்னா
நம்ம முதல் முறை ஆட்சிக்கு வரப்போறது இல்லைங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கும். நீங்களே ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பீங்க? அண்ணே 3வது முறை ஓட்டு கேட்குறீங்க, 10 வருஷம் என்ன செஞ்சீங்க? கரெக்டுங்களா? எல்லாரும் தான் கேட்பாங்க. அண்ணே 10 வருஷம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கேளுங்க. ஸோ மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயங்களுக்கு இருக்கு. அண்ணே 10 வருஷம் செஞ்சிருக்கும். அப்ப எங்களுடைய குட் கவர்னன்ஸை, நல்லாட்சியை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இருக்கு. முதல் முறை ஆட்சிக்கு வர 2014 எங்களுடைய பேச்சு வேற மாதிரி இருந்துச்சு. 2019 ஆட்சியை தக்க வைக்கும் பொழுது வேற மாதிரி இருந்துச்சு. 2024 என்பது 10 ஆண்டுகள் என்ன செய்திருக்கின்றோம், அடுத்து என்ன செய்ய போறோம். அதனால நீங்க சொல்றது ஒரு ஏற்புடைய கருத்து தான். லஞ்சத்தை பேசணும், கரப்ஷனை பேசணும். பாராளுமன்றத்துக்கு 60 நாள் இருக்கும் பொழுது, இன்னும் 60 நாட்கள் பாக்கி இருக்கும் பொழுது லஞ்சத்தையும் பேசணும், குட் கவர்னன்ஸும் பேசணும், எங்க விஷன் மேப்பையும் பேசணும். அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து மாலத்தீவு வரங்க. அண்ணே கோரிக்கைகள் அண்ணே ஃபர்ஸ்ட் இதுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டினுடைய பினான்சியல் கண்டிஷன் இன்னைக்கு என்னதான் பேச்சுவார்த்தை தலைகீழா நம்முடைய அமைச்சர் அவர்கள் போய் தலைகீழா நின்று பேச்சுவார்த்தை பண்ணா கூட அதை ஹானர் பண்ணக்கூடிய சக்தி அமைச்சருக்கு இல்ல, தமிழ்நாடு அரசுக்கு இல்ல. உதாரணத்துக்கு இன்னைக்கு அமைச்சர் சிவசங்கர் ஐயா போறாங்க, எல்லா போக்குவரத்து சங்கங்களை கூப்பிடுறாங்க. அண்ணே ஓகே, நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டோம், 6 குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க, உடனே ஓட்டுநர் நடத்த நான் போட்டுடலாம், 40,000 பேத்துக்கு வேலை கொடுத்துடலாம், ஓய்வூதிய திட்டத்தை மாத்திரலாம், அண்ணா இதை பண்ணிடலாம், அதை பண்ணலான்னு சொன்னா பணம் இல்லை அண்ணா சப்போர்ட் பண்றதுக்கு. there is no money. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு 8,23,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த ஆண்டு ப்ரொஜெக்டட் கடன் இன்னும் ஒரு 75,000 கோடி வாங்க போறாங்க. அதனால் சிவசங்கர் அவர்களுக்கும் தெரியும், முதலமைச்சர் அவங்களுக்கும் தெரியும், இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சும்மா ஒரு மாயை. பேச்சுவார்த்தையில கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க கையில எதுவுமே இல்லை. அவங்க சொன்ன 6 அம்ச கோரிக்கை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 8,500 கோடி ரூபாய் நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவு செலவு அவங்க பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா நீங்க பழைய அரியர்ல இருந்து கொடுக்கணும், ஸ்டாப் பண்ணி வச்ச அகவடிப்பலையில இருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் நீங்க இத்தனை பேர்த்த ஹையர் பண்ணணும், அவர்களுக்கான சம்பளம் யோசிங்க. இன்னைக்கு என்ன காமெடி பண்றாங்கன்னா, 2 தொழிற்சங்கங்கள் திமுக காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இல்ல நான் முதல் நாள் பஸ்ஸை ஓட்டி காட்டுவோம். சரி ஓட்டுங்க, பகல்ல ஓட்டுவீங்க, அதே ஆள் நைட்டு ஓட்டுவீங்க. நாளை காலையில் என்ன ஆகும்? இன்னைக்கு 2 ஷிஃப்ட் போட்டு ஓட்டுறாங்க, நாளை காலையில் யார் ஓட்டுவா? இது போக்குவரத்து சங்கங்களும் ஸ்மார்ட், ஆனா அவங்களும் அறிவாளிகள் தானே. அவங்க பேஷண்ட் கேம் விளையாடுறாங்க. ஓகே 3 நாள் பேஷண்டா இருப்போம், 2 நாள் நீங்க ஓட்டுவீங்க, 3 நாள் ஓட்டுவீங்க, பொங்கல் வர்ற அன்னைக்கு நீங்க பேனிக் ஆகித்தான் ஆவீங்க, பாத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா பக்காவா இந்த பிரிசனஸ் டைலமான்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ் நடக்குமோ அது போல தமிழக அரசுக்கு தெரியும் நாம என்ன சொன்னாலும் நம்மளால செய்ய முடியாதுன்னு. போக்குவரத்து அங்க இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு தெரியும் 4 நாள் இழுத்து பிடிச்சிட்டா 5வது நாள் நீ இறங்கித்தான் வரணும். சோ இதுல பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் அரசியல்வாதிகள் நாங்களும் மாட்டியிருக்கின்றோம். கோரிக்கை நியாயமானதா? அண்ணா நியாயமானது. ஓல்டேஜ் பென்ஷனை பத்தி மட்டும் நான் பேச விரும்பலீங்கன்னா, நியூ ஏஜ் பென்ஷனை நம்பி ஆதரித்து பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கும். மிச்ச 5 கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கை தான், சுமை அதிகம். ஆனா இன்னைக்கு அரசனுடைய பினான்ஸ் அதல பாதாளத்தில் இருக்கும் பொழுது சிவசங்கர் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு கமிட் பண்றாங்க? முடியாது. அவர்னா அவங்க 5வது அம்ச கோரிக்கை என்னன்னு, 6ல் 5வது என்ன, வரக்கூடிய ஷார்ட் ஃபால தமிழக பட்ஜெட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நியாயமானது தானே. நம்ம இலவச ஒரு பக்கம் கொடுக்குறோங்க, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இப்ப நீங்க அதை பேலன்ஸ் பண்ணலீங்கன்னா மெயின்டெனன்ஸ்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து அரசு பேருந்து கழகங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுறதுல இருந்து யார் கட்டுவா? சோ இதற்கு ஒரே ஒரு காரணம், தமிழ்நாட்டினுடைய பினான்சியல் கண்டிஷன் இன்னும் இது போல பல விஷயங்களை நமக்கு முன்னால் கொண்டு நிறுத்த போகுது. அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். யாரோ கேட்கிறாங்க, அண்ணே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினது எனக்கு என்னன்னே பாதிப்புன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, அண்ணே ஒரு ரேஷன் கார்டின் மீது 3,61,000 ரூபாய் கடன் இருக்கு. கடன் அதிகமாக வட்டி சுமை அதிகமாகும். யாருமே இந்தியாவில் 8 லட்சம் கோடி கடன் வாங்கினதில்லை. நாம தான் முதல் மாநிலம் 8,23,000 கோடி. 10 லட்சம் கோடியை தாண்டிட்டீங்கன்னா இன்னைக்கு 87 வருஷம் கட்டணும், 87 இயர்ஸ் ரீபேமெண்ட் பீரியட். இன்னிலிருந்து புதிய கடன் நீங்க வாங்கலீனா. அதனால ஒரு இம்பாசிபிள் ஸ்டேஜுக்குள்ள தமிழ்நாடு அரசு போயிருச்சு. இதை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு சவாலான நிதி அமைச்சர்கள் இருக்கிறாங்களா இதை எதிர்கொண்டு சமாளிப்பதற்கு? அந்த திரும்ப போய் என்ன கேட்பாங்க, மத்திய அரசு கிராண்ட் கேட்க போறாங்க. நீங்க பாருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ரமேஷ் சார்ல சீனியர் இருக்கீங்க, எல்லாம் சீனியர் இருக்கீங்க. 2 ஆண்டுகள்ல மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு பெரிய கிராண்ட் நைட் 2 லட்சம் 3 லட்சம் கோடி கேட்பாங்க. வட்டியெல்லாம் கடன் கொடுங்க, 50 வருஷம் கழிச்சு வட்டி கொடுக்குறோம், எங்களை காப்பாத்துங்கன்னு தமிழ்நாடு அரசு கேட்கத்தான் போகுது. அதற்கான அடித்தளத்தை அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். சார் நீங்க மால்டீவ்ஸ் பத்தி கேட்டீங்க சார்.
இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மாலத்தீவு லட்சத்தீவு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு லட்சத்தீவில் வந்து பிளாட் அமைப்பினர் வந்து மாலேக்குள்ள, மால்டீவ்ஸுடைய கேபிட்டல் சிட்டி மாலேக்குள்ள போய் பாராஷூட்ல இருந்து குதிச்சு இரவோடு இரவாக மாலேவை கேப்சர் பண்ணி அந்த அரசை தன்னுடைய சொத்தாக அபகரிக்க முயற்சித்த பொழுது இந்தியாவிலிருந்து நம்ம ஆர்மி ஃபோர்ஸ் அனுப்பி அதை ரெடி பண்ணி திரும்ப மாலத்தீவு கொடுத்தோம். அன்றிலிருந்து நமக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னன்னா, இந்தியன் மிலிட்டரியினுடைய கண்டிஜென்ட் ஃபோர்ஸ் மாலத்தீவில் இருப்பாங்க எப்பொழுதுமே மாலத்தீவுடைய பாதுகாப்புக்காக. மாலத்தீவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நம்மகிட்ட அஜித் தோவல் இருக்கிற மாதிரி மாலத்தீவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவிலிருந்து போவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் மாலத்தீவினுடைய என்எஸ்ஏவா இருப்பாங்க. இது பல ஆண்டு கால ஒப்பந்தம், அப்படியே ஃபாலோ பண்றோம். குறிப்பாக இப்ப வந்திருக்கக்கூடிய மாலத்தீவினுடைய அதிபர் எலெக்ஷன் பிரச்சாரத்தப்பவே நோ இந்தியா, ஆன்டி இந்தியா, நோ ஃபோர்ஸ் அப்படின்னு டிஷர்ட் போட்டு பிரச்சாரம் பண்ணவர். ஸோ எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. வந்தவுடன் என்ன சொன்னாங்க, மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மி நீங்க வாபஸ் வாங்கிக்கணும், என்எஸ்ஏவை திரும்ப கூப்பிட்டுக்கணும், மாலத்தீவுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே மாலத்தீவினுடைய அதிபர் முதல் விசிட் இந்தியாவுக்கு வருவாங்க. ஆனா இந்த அதிபர் முதல் விசிட் டர்க்கிக்கு போனார். ரெண்டாவது விசிட் இப்ப சைனால இருக்காங்க. நேற்று காலை சைனாக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு சைனால மாலத்தீவினுடைய அதிபர் இருக்காங்க. இப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ணி சைனா நேற்று பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, இல்ல இந்தியா வந்து இதை குறுகிய மனப்பான்மையில பார்க்க கூடாது, இந்தியா வந்து பரந்த மனப்பான்மையில பார்க்கணும். இது ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல். ரெண்டாவது, மாலத்தீவுக்கு ஒரு ஆண்டுக்கு 12 லட்சம் சுற்றுலா பயணிகள் செல்றாங்க. 12 லட்சம் சுற்றுலா பயணிகள், அதுல 25% இந்தியர்கள். அப்பனா 3 லட்சம் பேர் நாம் அனுப்புறோம். 3 லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து போறாங்க. அப்படின்னா மாலத்தீவினுடைய 4/1 டூரிசம் ரெவென்யூ இந்தியா கொடுக்குது. இந்தியா நம்ம இந்தியர்கள் நாம கொடுக்கிறோம். ஆனா லட்சத்தீவுக்கு செல்லக்கூடிய இந்தியன் டூரிஸ்ட் வெறும் 25,000. நீங்க பாருங்க, ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. லட்சத்தீப்ல அகாட்டி ஏர்போர்ட் இருக்கு, மாலத்தீவுல மாலே ஏர்போர்ட் இருக்கு. லட்சத்தீவுக்கு 25,000 இந்தியர்கள் போறாங்க, மாலத்தீவுக்கு 3 லட்சம் பேர் போறாங்க. பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய டெஸ்டினேஷனை ப்ரொமோட் பண்றாங்க. பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு பயணத்தை முடிச்சுட்டு, திருச்சி பயணத்தை முடிச்சுட்டு இங்கிருந்து நேரா பிரதமர் அவர்கள் லட்சத்தீவுக்கு போனாங்க. அங்க போயிட்டு ஸ்நார்க்கலிங், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பிரதமரே காமிச்சாங்க, எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு. அதன் பிறகு மாலத்தீவினுடைய அமைச்சர்கள், பாராளுமன்ற எம்பி ஒருவர் 3 பேர் ட்வீட் போடுறாங்க. எத்தனை நண்பர்கள் அந்த ட்வீட்டை படிச்சீங்கன்னு தெரியல. நீங்க கனவுல நினைச்சாலும் மாலத்தீவை நோக்கி இந்தியா வர முடியாது. நீங்கெல்லாம் பொது வெளியில நீங்கெல்லாம் இயற்கை உபதிக்கு போறவங்க, நீங்க இந்தியன்ஸ்னா அன்கிளீன், மாலத்தீவு பக்கம் வந்துடாதீங்க. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் போட்ட ட்வீட். ரெண்டாவது சிட்டிங் மினிஸ்டர் ட்வீட் போடுறார், இந்தியாவில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஸ்மெல் அடிக்கும், மாலத்தீவுல பாருங்க எந்த ஹோட்டலையும் ஸ்மெல் அடிக்காது. அப்ப நீங்க எல்லாம் மாலத்தீவை முந்திரலான்னு கனவுல கூட யோசிக்காதீங்க. ஆனா இந்தியாவில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் என்கின்ற ஒரு கம்பெனியினுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மாலத்தீவு மக்கள் தொகையை விட அதிகம். நான் புரிஞ்சுக்கணும். I'm just giving you comparative statistics. TCS employment base is more than the population of Maldives. அந்தமான் நிக்கோபாரை பத்தி நான் பேசவே விரும்பல. நம்ம அந்தமான் நிக்கோபார் எடுத்துட்டோம்னா மாலத்தீவு வந்து தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தீக்குச்சி. அதனால் இன்னைக்கு இந்திய மக்கள் ரியாக்ட் பண்றாங்க. ஈஸ்ட் மை ட்ரிப் சொல்லியிருக்காங்க. நாங்க இனி மாலத்தீவு, ஈஸ்ட் மை ட்ரிப் நமக்கு தெரியும் இந்தியாவில் நம்பர் 2 புக்கிங் வெப்சைட். நாங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். புதுசா மாலத்தீவுக்கு எந்த விதமான ஆர்டர் நாங்க எடுக்க போறது இல்ல, யாரும் போகாதீங்க. சச்சின் டெண்டுல்கர், சல்மான் கான், முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ட்வீட் போடுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பீச் சிந்தூர்கர்ல இருந்து நம்ம அங்க போவோம், எதுக்கு மாலத்தீவு போகணும். உடனே மாலத்தீவு அரசு பேனிக் ஆகுது. 2 அமைச்சர்களை பாராளுமன்ற எம்பி சஸ்பெண்ட் பண்றாங்க. நாம மாலத்தீவுடைய அம்பாசிடர் எம்இஏ கூப்பிடுறோம், நம்ம டிமார்ச்சே பண்றோம், நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா இந்தியா வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை நாம் ஒரு முக்கியமான குளோபல் பிளேயர், வெரி இம்பார்ட்டன்ட் குளோபல் பிளேயர். எந்த நாடுகளும் கூட இந்தியாவை சாதாரணமாக இப்ப எடை போட முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கிளவுட் இருக்கு, இன்டர்நேஷனல் அப்பீல் இருக்கு. மோடி அவர்கள் வந்த பிறகு மாலத்தீவு நமக்கு நெருங்கிய ஒரு நாடு, நெருக்கமான உறவு வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மாலத்தீவினுடைய அப்போசிஷன் பார்ட்டி, இதுவரை யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க மாலத்தீவு அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு அவங்க இறங்கியிருக்காங்க. அவங்க இந்தியா சப்போர்ட். எப்படி நீங்க மோடியை பத்தி தப்பா பேசலாம், எப்படி நீங்க இந்தியாவை பத்தி தப்பா பேசலாம். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள் இருக்கு. மற்றபடி மற்றவங்க நினைக்கிற மாதிரி மாலத்தீவுங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சிறிய ஒரு நாடு. அதற்கு இந்தியாவுடைய உதவி தேவைப்படுது. நாம் எதுவுமே செய்யல.
உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ஏர்போர்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்கன்னா, அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஒரு ஆண்டுக்கு முன்பு இந்தியாவுடைய ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. ஏர்போர்ட் டெர்மினல் கட்ட ஆரம்பிச்ச பிறகு கான்ட்ராக்ட் ஒரு சைனீஸ் கம்பெனி கொடுத்தாங்க. ஸோ லாங் ஸ்டோரி பின்னாடி இருக்குங்கன்னா, பட் இந்தியர்கள் ஒன்றாக சேர்ந்து இருப்பது ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாருமே இப்போ ட்வீட் போடுறாங்க, எல்லோரும் என்னுடைய நாட்டை அவமானப்படுத்திட்டேன், நான் மாலத்தீவுக்கு வரமாட்டேன். யாரோ சொன்னாங்களே, ஈஸ்ட் மை ட்ரிப்ல லக்ஷ்வதீப்பினுடைய கூகுள் சர்ச் மட்டுமே 3400% அதிகமாயிருக்கு. பிரதமர் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு 3400% மக்கள் கூகுள் பண்ணி லக்ஷ்வதீப் பத்தி தெரியறாங்க. சோ நாம இதை பெருமை பண்ணோம்னா, எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர், நம்முடைய நாடு இன்னைக்கு குளோபல் ஸ்டேஜ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம். குஜராத் கலவரத்தின் போது பாலியல் நண்பர்கள் செய்யப்பட்ட பில்கிஸ் பானுக்கு ஆதரவாகவும் 11 பேருக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, ஆணவத்திற்கு எதிரான பாஜகவின் ஆணவத்திற்கு எதிராக கிடைத்த தீர்ப்பு இது. ஆனா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பில்கிஸ் பானு அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, கொடூரமான விஷயத்தை யாரும் கூட ஆதரிக்க முடியாது. ஒரு நல்ல மனிதராக இருந்தால் யாரும் ஆதரிக்க போறது இல்லைங்கண்ணா. ஒரு பிரெக்னெண்டா இருந்த ஒரு அம்மா கலவரத்தின் பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. இது வந்து ஒரு மோசமான 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 குற்றம். அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இன்னைக்கு அந்த பில்கிஸ் பானு வழக்குல ட்ரையல் வந்து குஜராத்துக்கு வெளியே மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. எத்தனை பேர் ஜட்மெண்ட் முழுசா பாத்தீங்கன்னு தெரியல, சகோதரர்கள் நீங்க படிச்சிருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் 2-3 அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்று, மகாராஷ்டிரா அரசுக்கு தான் இந்த அப்பீல் ரெமிஷன் கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கோ தவிர குஜராத் அரசுக்கு தகுதி இல்லை. ஒரு டெக்னிக்கலா சொல்லியிருக்காங்க. சோ குஜராத் அரசு கொடுக்க கூடாது. ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, ஏத்துக்கணும். அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு மாநிலத்தில் ட்ரையல் நடக்கும் பொழுது வேறு மாநிலத்தினுடைய கேஸை மாற்றும் பொழுது எந்த மாநிலம் ரெமிஷன் கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கு, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, பில்கிஸ் பானு அவங்க கேஸை பொறுத்தவரைக்கும் முதல்ல இருந்து நான் சொல்றேன், இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி தயவு செஞ்சு நீங்க மோடிஜி யாரையுமே இழுக்காதீங்கன்னா. எங்களை பொறுத்தவரை பில்கிஸ் பானு அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்பதற்காகத்தான் அப்ப இருந்த குஜராத் அரசே கைது பண்ணி அவர்களுக்கான தண்டனை ஊர்ஜிதம் செஞ்சு ட்ரையல் மட்டும் ஃபைனல் ட்ரையல் மகாராஷ்டிரா நடந்துச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. 15 நாளோ 1 வாரமா டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் திரும்ப சரண்டர் ஆகணும். 2 வாரமாகனா 2 வாரம் 14 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ நம்ம ஒபே பண்ணணும். யாராக இருந்தாலும் ஒபே பண்ணணும். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் ஒபே பண்ணணும். இப்ப ரெண்டாவது கேள்விங்கண்ணா, அதான் ரெண்டாவது கேள்விக்கு நான் வர்றேங்கண்ணா. நான் ஏற்கனவே சொன்னது போல மகாராஷ்டிரா அரசுக்கு தான் ரெமிஷன் கொடுக்கிற தகுதி இருக்கு, குஜராத் அரசு இல்லைங்கிற. இன்னைக்கு மகாராஷ்டிரா அரசு ரெமிஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவங்க திரும்ப அண்ணா நீங்க பாருங்கன்னா, தமிழ்நாடு அரசும் கவர்னருக்கு ஒரு பெரிய கோப்பு அனுப்பிச்சிருக்காங்க, பெரிய கோப்பு. அந்த நிறைய கோப்புல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. உதாரணத்திற்கு டெரரிசம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நாங்கள் விடுவிக்க கூடாதுங்கிற தமிழ்நாடு அரசு விடுவிக்கணுங்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிபேட் தான். ஒருவேளை அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல போறேன்னா, அப்ப டெரரிச தமிழ்நாடு அரசு ஊக்குவிக்குதான். இதான் பாயிண்ட். இது கோர்ட் வரைக்கும் போகும், திரும்ப கோர்ட் பார்க்கும். போட்டா UAPA NSA இதுல கைது செய்யப்பட்டவங்களை ரெமிஷன் கொடுக்க முடியுமா? இது தமிழ்நாட்டுக்கும் நடக்கும், எல்லாத்துக்கும் நடக்கும். அதனால் என்னை பொறுத்தவரை அரசியலை கலக்கல். நான் முதல் பாயிண்டே தெளிவா சொல்லிட்டேன். பில்கிஸ் பானு அவர்களுக்கு தொடர்ந்து நான் பல இடத்துல பேசிட்டு இருக்கேன். இதற்கு முன்பு இதே பிரஸ் மீட் ரெமிஷன் அன்னைக்கு நீங்க கேட்ட போது கூட நான் சொன்னேன், அண்ணா அரசு முடிவெடுத்திருக்காங்க, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, பிருந்தா குரோவர் அட்வொகேட்லாம் போயிருக்காங்க. பில்கிஸ் பானு அவங்களுக்கு நடந்தது சரியா? ரொம்ப தவறு. அப்ப பில்கிஸ் பானு கைதானவங்க யாராக இருந்தாலும் நீங்க ஏத்துவீங்களா? யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தான், காலத்துக்கு குற்றவாளிகள் தான். கொடுமையிலும் கொடுமையான குற்றம் அங்கே நடந்திருக்கு. அதனால இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய அப்சர்வேஷன். நாளைக்கு மகாராஷ்டிரா அரசு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அவங்க 2 வாரம் கழிச்சு கோர்ட்ல சரண்டர் ஆகணும், ஜெயிலுக்கு போகணும், பேசுவாங்க. மத்திய அரசுடைய கடன் 2014 வரைக்கும் 58 லட்சம் கோடி அந்த கடன் இந்த 9 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி அதிகரிச்சு கிட்டத்தட்ட 156 கோடி அதிகமாயிடுச்சு. 100% உயர்ந்திருக்குது. அழகிரி என்ன ஒரு மூத்த தலைவருங்கன்னா, ஒரு பாரம்பரியமான அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து ரொம்ப நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய கட்சி. அண்ணா கடனை எப்பொழுதுமே நம்ம எது கம்பேர் பண்றோம் அப்படின்னாங்கன்னா, அந்த மாநிலத்தினுடைய உற்பத்தி திறனுக்கு கம்பேர் பண்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி திறன்ல நம்முடைய மாநிலத்தினுடைய கடன் 25% தாண்டிட்டோம். 25.14 நினைக்கிறேன், கரெக்டான டேட்டா என்கிட்ட இல்ல.
25% பக்கத்தில் வந்துட்டோம். உற்பத்தி திறன்ல 25% கடன். இந்தியாவுடைய உற்பத்தி திறன் $3.97 trillion. அதுல இந்தியாவுடைய கடனை பாருங்கண்ணா. நீங்க சொல்றது வந்து மினிஸ்கியூலா இருக்கும். அண்ணே டேட்டாவை சரியா பிரசன்ட் பண்ணும். அழகிரி அண்ணனோ அல்லது வேற ஏதோ தலைவர்கள் பேசும் பொழுது அண்ணே கடன் ஒரு மாநிலம் வாங்கணுமா? கண்டிப்பா கடன் வாங்கணும். கடன் வாங்கினா தான் சில இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். உங்க நிதி பத்தாது. கடன் இவ்வளவு வாங்கணுமா? ஆட்சிக்கு வந்து 31 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம். 2,69,000 31 மாசத்துல ஆட்சிக்கு வந்து. நான் திரும்ப திரும்ப சொல்வது அன்சஸ்டைனபிள் கடன் சொல்றேன். இந்திய அரசு எல்லா அரசுமே கடன் இருக்கு. சைனா கடன் இருக்கு, அமெரிக்கா எவ்வளவு ட்ரில்லியன் கடன் இருக்கு. அவங்களால சர்வீஸ் பண்ண முடியும். தமிழ்நாட்டினால சர்வீஸ் பண்ண முடியல. நம்மளால அண்ணா உங்களுக்கு ரெவென்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு ஜெனரேட் யுவர் ஓன் ரெவென்யூ. உங்களால ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியலன்னா கடனை எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க? அதனால அழகிரி அவர்கள் பேசுவது ஐயோ தமிழ்நாடு கடனே வாங்கக்கூடாதா? எல்லா மாநிலம் கடன் வாங்குது, கடன் வாங்கணும். பட் தமிழ்நாட்டினுடைய கடன் சர்வீசபிள் டெப்டை தாண்டி போயிருச்சு. இதனுடைய தாக்கம் உங்களுக்கும் எனக்கும் 2 ஆண்டுகள்ல தெரிய ஆரம்பிக்கும். அண்ணா அண்ணா ரெவென்யூ டெபிசிட்டை எப்படி குறைக்கலாம் உங்களுக்கு தெரியும். திரும்ப அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்குற பணத்தை கொஞ்சம் குறைங்க, ரெவென்யூ டெபிசிட் குறையும். அண்ணா இப்போ நான் தமிழ்நாட்டில் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நான் 10,000 கோடி கொடுக்குறேன், 8,000 கோடி கொடுக்கும், 2,000 கோடி குறைஞ்சிருச்சா? அண்ணா எப்படி குறைக்கிறாங்கிற டாக்குமெண்ட்ல பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க சொல்றாங்க 92% பட்ஜெட் நாங்க போடுறது சம்பளத்துக்கும் எங்களுடைய பென்ஷனுக்கும் போனா எப்படிப்பா நான் ஸ்கூல் கட்டுவேன். இன்னைக்கு தமிழகத்திலே சிஏஜி ரிப்போர்ட் படி 13,000 வகுப்பறைகள் குறைவா இருக்கு. ஸ்கூல் குறைவா இருக்குன்னு நான் சொல்லிங்க. 13,000 வகுப்பறைகள். நம்ம கிளாஸை மெர்ஜ் பண்றோம். 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஒன்னா உட்காருங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஒன்னா உட்காருங்க. 13,000 வகுப்பறை. அதனால the devil is always in the details னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் MBA படிச்சிருக்கேன், நான் படிச்சது ஃபினான்ஸ் மேஜர் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியுங்கன்னா ரெவென்யூ டெபிசிட்டை குறைச்சிட்டோம்னா அண்ணா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் குறைஞ்சிரும். அது குறைக்கிறது இல்லைங்கண்ணா. ஹெல்த், எஜுகேஷன் அதற்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அதிகமாகணும். அதனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செய்திருப்பது வட்டியை சர்வீஸ் பண்றதுக்கு அதிக பணமும், கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா கிராம சாலைகள், நேஷனல் ஹைவே எக்ஸ்பான்ஷன் இவங்க போடக்கூடிய பணம் மத்திய அரசு நிறைய போடுறாங்க. போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அதில் தமிழ்நாடு அரசு பணமே போடலையாங்கண்ணா. எல்லா இடத்துலையும் நான் படிக்கிறேன். ஒரு தொகுதியில் அண்ணே உங்க ஊர்ல அக்ரிகல்ச்சர் காலேஜ் கட்டுறேன்னு சொன்னாங்க, மதுரையில் கட்டினாங்களா? செங்கல் எடுத்து பாருங்க. அண்ணே உங்க ஊர்ல சிப்காட் 2009 சொன்னாங்க 7,773 ஏக்கர் தர்மபுரி பாருங்க அண்ணே. ஏன் முடியலன்னு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணம் தமிழக அரசுகிட்ட இல்ல. அதனால இவங்க அதை பேசணும். அதை பேசிட்டு இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சேன் அதனால ரெவென்யூ டெபிசிட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கண்ணா. ஆனா 39லயும் நாங்க போட சொல்லியிருக்கோங்கண்ணா. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு மாதத்திற்கு முன்பு 39 தொகுதிகளுக்கும் நாங்க பாராளுமன்ற பொறுப்பாளரை போட்டோம். 234 சட்டமன்றத்திற்கும் சட்டமன்ற பொறுப்பாளர் போட்டோம். முருகன் ஐயாவை பொறுத்தவரை ஊட்டிக்கு அவங்க அந்த வேலையை செய்யறாங்க. நானே சென்னையில் ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேங்கன்னா, பாராளுமன்ற அலுவலகம் இன்னொரு இடத்துல 2-3 இடத்துல ஓப்பன் பண்ணேன். ஸோ எங்களை பொறுத்தவரை எங்க தலைவர்களை என்கரேஜ் பண்றோம். பாராளுமன்ற அலுவலகத்தை போடுங்க, சட்டமன்ற அலுவலகத்தை திறங்க, மக்கள்கிட்ட மக்களா இருங்க, மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுங்க. அதனால எந்த தவறும் இல்லை. 39 தொகுதியிலையும் பாரதிய ஜனதா கட்சி வேலை பார்க்குது. டெல்லியிலேருந்து சொல்றாங்க இதாங்க என்டிஏனுடைய ஷேப்பு, இதாங்க சைஸு, இதாங்க அலையன்ஸு, இங்கே தான் நம்ம நிற்கிறோம்னா அதன் பிறகு அந்தந்த வேட்பாளர்கள், அந்தந்த தலைவர்கள், ப்ரொஜெக்டட் வேட்பாளர்கள், ப்ரொஜெக்டட் தலைவர்கள் அந்தந்த கூட்டணிக்கு அந்தந்த கூட்டணியுடைய வேட்பாளருக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கட்சியினுடைய நியதி. அண்ணே ஒரு சிட்டிங் மினிஸ்டர்னே, வெரி சிம்பிள் லாஜிக் அண்ணே. ஒரு சிட்டிங் மினிஸ்டர்னே, சிட்டிங் மினிஸ்டர் வந்து நீங்க கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சிட்டிங் மினிஸ்டர் இஸ் ஆப்வியஸ்லி கேண்டிடேட் நேச்சுரலி. இப்ப சிட்டிங் மினிஸ்டர் எங்க கேண்டிடேட் எனக்கு தெரியாதுங்க, அது கட்சி டிசைட் பண்ணும். இப்போ முருகன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எங்க நிக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்மகிட்ட நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஸோ அது என்னுடைய கையில் இல்லை, பார்லிமெண்டரி போர்டு கையில் இருக்கு. எல்லோரும் ஒரு இடத்துல வேலை செய்கின்றார்கள் என்று சொல்வதை விட அந்தந்த பகுதியை பாதுகாத்து, முருகன்ஜி அவங்க கோயம்புத்தூர்லயும் வேலை பார்க்குறாங்க, உதாரணத்திற்கு திருப்பூர்லயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கு அவங்க திருப்பூர் வேட்பாளர், கோயம்புத்தூர் வேட்பாளர் நான் சொல்லிங்கன்னா அவர்கள் அந்தந்த பகுதியிலே வேலை செய்ய சொல்லி இருக்கின்றோம், வேலை செய்து கொண்டிருக்கின்றார்.
நீங்க இங்க ஹிந்தி நல்லா பேசுறீங்க, ஆனா தமிழகத்துல வந்து ஹிந்தி தெரியாத போறாங்க, டிஷர்ட்லாம் போட்டு ஹிந்தி திணிப்பு எடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ஹிந்தியை நல்லா பேசுறீங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, ஹிந்தியை வந்து நீங்க திணிக்காதீங்க, ஆனா நாங்க ஹிந்தியை படிக்கிறோம் அப்படின்னு. அவர் வந்து ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு சொல்றாரு. அதோட விஷயமா அண்ணே ஒரு சினிமா படம் ஜவான் ஓடுதுண்ணே. விஜய் சேதுபதி அண்ணே நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி அண்ணே அதில் வந்து வில்லனா அருமையாக நடிச்சிருக்காரு. அதை போய் நான் உட்காந்து பார்க்குறேண்ணே. எனக்கு வந்து சப்டைட்டில் இல்லை, நான் வந்து ஹிந்தியில் தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலாண்ணே. அது திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதா, எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான். எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத 2 கேள்வி தான் இருக்கு. இன்னைக்கு எல்லா ப்ரொடியூசரும் ஹிந்தி. ஷாருக் கானுடைய ரெட் சில்லி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன், ஓன் ப்ரொடக்ஷன், அதில் போய் நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்களை பற்றி எந்த கருத்து சொல்ல விரும்பல, அவருடைய உரிமை. அவர் ஹிந்தி படத்தில் நடிக்கணுமா நடிக்கட்டும், போஜ்பூரி நடிக்கட்டும், தமிழில் நடிக்கட்டும், அவருடைய உரிமை. பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா, அது 2 பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்து ஆகும். உதாரணத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவா வருதுன்னா, இப்ப நிறைய நார்த் இந்தியன் கம்பெனிஸ் ஆல் இந்தியா ஃபுல்லா ரெக்ரூட் பண்றாங்க. அப்ப ஹிந்தி ஸ்பீக்கிங் குரூப் இங்க வர்றாங்க. இதை விட பெங்களூர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அங்க போனா கம்ஃபர்டபுளுங்க, லாங்குவேஜ் பேசுவீங்க, இங்க வந்து தமிழ்ல தான் நாங்க பேசணும், எங்களுக்கு வேண்டாம். இதனாலேயே நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது. நாம இந்த ரிஸ்க் எடுத்திருக்கோம், நம்மளுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அதனால் என்னை பொறுத்த வரைங்கன்னா, நானும் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன், ஹிந்தி விருப்பப்படுறவங்க படிங்க, வேண்டான்னு நினைக்கிறவங்க படிக்காதீங்க. அதனால தான் நம்முடைய மும்மொழி கொள்கை நாங்க சொல்றது 3 மொழி படிங்கன்னு தான் சொல்றோம். ஹிந்தி மொழி படிங்கன்னு மோடி சொல்லவே இல்லைங்க. கட்டாயமா தமிழ் படிக்கணும், கட்டாயமா ஆங்கிலம் படிக்கணும், 3வது மொழி இல்ல ஃப்ரீ, என்ன வேணுமோ படிங்க. ஒசூர் பக்கம் போனா கன்னடம் படிக்கிறாங்க, கோயம்புத்தூர் பக்கம் போனா மலையாளம் படிக்கிறாங்க, தெலுங்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க தெலுங்கு படிக்கிறாங்க. அதை போய் நாம அவங்களை கையை பிடிச்சி நிறுத்தி படிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து, விஜய் சேதுபதி கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா, எங்க கருத்து 3 மொழி 4 மொழி 5 மொழி படிங்க, பிடிச்ச மொழி படிங்க. நாளைக்கு நீங்க குளோபல் சிட்டிசன். வெறும் 2 மொழியில எங்கேயும் போக முடியாதுங்கண்ணா, எங்கேயும் போக முடியாது. 3 மொழி 4 மொழி வேணும். ஹிந்தி பிடிக்காதா படிக்காதீங்க, பிரெஞ்சு படிங்க, ஜெர்மன் படிங்க, ஐரோப்பிய நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வேலை பாருங்க. ஆனால் விஜய் சேதுபதியுடைய கருத்தா பார்க்கிறேன். இங்க யாருமே திணிக்கல. யார் திணிக்கிறாங்கன்னா, ஹிந்தி எங்கே மும்மொழி கொள்கைங்கிறது என்னன்னா, 3வது மொழி ஆப்ஷனல், யாரும் திணிக்கல. அதே நேரத்தில் விஜய் சேதுபதி அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா, ஹிந்தி ப்ரொடியூசர்ட்ட சம்பளம் வாங்கலாமா, அது அவருடைய விருப்பம், அவருடைய கொள்கை. அவருக்கு டேலண்ட் இருக்கு, அருமையா நடிக்கிறாரு, நானும் பார்த்து ரசிச்சு கை தட்டிட்டு வர்றேன். விஜய் சேதுபதி என்ன பார்த்துட்டு நான் கருத்து சொன்னா தப்பா போயிருங்கண்ணா. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு போனார். நான் போகும்போது, காலையில எல்லாம் சுத்தம் பண்ணீங்களே, எவ்வளவு டன் குப்பை எடுத்தீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சார் 7.1 டன் எடுத்திருக்கோம்னு. சார் நன்றி வணக்கம்னு கிளம்பிட்டேன். அவருடைய ஒரே ஒரு இது என்னன்னா, ஸ்வச்ச பாரத், தூய்மை இந்தியா, அதான் அவருடைய கவனம். ஏன்னா காலையில கட்சிக்காரங்க பெரிய லெவல்ல பண்ணியிருந்தாங்க, அது பிரதமருடைய கவனத்துக்கு போயிருக்கனால கேட்டாங்க, குப்பை எவ்வளவு எடுத்தீங்க, எவ்வளவு குப்பை இன்னைக்கு எடுக்க முடிஞ்சதுன்னு. அதனால் பிரதமரை பொறுத்தவரை அரசியல் பேச வேண்டிய நேரமும் சூழ்நிலையும் எனக்கு இல்லைங்கன்னா அவர் பேசவும் மாட்டாரு. அவருடைய நோக்கம் ஸ்வச்ச பாரத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பண்ணணும். அவர் சொன்னது, நான் வர்ற அன்னைக்கு மட்டும் பண்ணாதீங்க, டெய்லி பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்க, கிராமத்துல பண்ணுங்க, மக்களை வச்சு பண்ண வைங்க, கட்சி நண்பர்கள் இது ஒரு மூமெண்டா மாத்துங்க அப்படிங்கறதான் பிரதம மந்திரியினுடைய அறிவுரைங்க. அண்ணே, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கப்படணுமா? கண்டிப்பா கொடுக்கணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்திற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கேட்டிருக்கக்கூடிய பணம் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கோம். கேட்பதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா நாம் ஒரு அசஸ்மெண்ட் பண்றோம், மத்திய அரசினுடைய அதிகாரிகள் அசஸ்மெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மத்திய அரசு ஒரு பணத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா நாம என்ன சொல்லுவோம்னா, குறைச்சு கொடுத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கணும். ஆனால் கேட்கப்பட்ட பணம் 37,000 கோடி ஆகுனா அப்ராக்சிமேட்டா அந்த லெவல்ல என்னன்னா 37,000 கோடி அப்ராக்சிமேட்டா. நெல்லை எல்லாம் சேர்த்து, சென்னை இதெல்லாம் சேர்த்து 37,000 கோடி. இது வந்து ஒரு வெரி வெரி ஹை அமௌண்ட்டுங்கண்ணா, வெரி வெரி ஹை அமௌண்ட். கேட்பதற்கு உரிமை இருக்கு. என்னங்கண்ணா, அதான் நான் சொல்ல வரேன். நானே தொடர்ந்து சொல்வது, அண்ணே சேதம் அதிகமா இருக்கு, எல்லா இடத்திலும் சேதம் இருக்கு. இதை வந்து இப்ப எஸ்டிமேட் பண்ணி அவங்க பண்றாங்க. ஸோ கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு தேவையான ஆரம்ப கட்ட பணம், ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்டிஆர்எஃப்ல பணம் இருக்காதுங்கண்ணே, அப்ப உடனடியாக நாம பணம் கொடுக்க வேண்டி வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எஸ்டிஆர்எஃப்ல பணம் இருக்கு, அப்படின்னா செலவு பண்றதுக்கு பணம் இப்போதைக்கு இருக்கு. எமர்ஜென்சி செலவு 813 கோடி போன வருஷ கணக்கு, 900 கோடி இந்த வருஷ கணக்கு, 1713 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு அதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாம கொடுக்கறதெல்லாம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா. ஏன்னா சில இடத்துல நீங்க எஸ்டிமேட் கேட்பீங்க, மோடிஜி
கிராப் இன்சூரன்ஸ்ல டெல்டால் இதே மாதிரி தான் ஆச்சு. தமிழக அரசு குற்றம் சாட்டினாங்க, இவ்வளவு கேட்டா மோடிஜி கம்மியா கொடுத்துட்டாரு. அப்புறம் மத்திய அரசு விளக்கம் கொடுத்தாங்க, இல்லைங்க நாங்க மோடிஜி கிராப் இன்சூரன்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்தோம், நீங்க டபுள் கிளைம் பண்ணாதீங்க, நீங்களும் கேட்காதீங்க, ஏன்னா அவங்களும் மோடி கிராப் இன்சூரன்ஸ் கேட்கறாங்க, பயிர் காப்பீடு. என்னை குறிப்பா நீங்க திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ போனீங்கன்னா பயிர் காப்பீடு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் எங்களை பொறுத்தவரை கொடுக்கணும், கொடுப்பாங்க. மோடிஜியை பொறுத்தவரை இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். பொறுத்திருப்போம், நிச்சயமாக அது வரத்தான் போகுது. இல்லை அரசியல் பண்ண விரும்பலைங்க. அண்ணா, கர்நாடகா 35 ஆண்டுகளாக ஆட்சி மாறி மாறி வருதுங்கண்ணா. இது எப்பொழுதுமே அரசியல்ல காக்கா உட்கார்ந்து பனங்கா விழுந்துச்சுன்னா காக்கானால தான் உட்கார்ந்துச்சு நம்ம சொல்லக்கூடிய அரசியல் இந்தியாவில் இருக்கு. 35 ஆண்டுகளாக மாறி மாறி வரக்கூடிய அரசியல்ல காங்கிரஸ் வந்துச்சு. ஆனால் ஏன் சத்தீஸ்கர்ல வரல, ஏன் மத்திய பிரதேஷ்ல வரல, ஏன் ராஜஸ்தான்ல ஆட்சியை தக்க வைக்கல, ஏன் அவங்கனால மிசோராம்ல எங்களை விட கீழே போயிட்டாங்க. அண்ணே, மிசோராம்ல நாங்க 2 சீட் 1ல இருந்து 2க்கு போனோம். காங்கிரஸ் 5 ஆண்டுகள் ஆட்சியில இருந்து 1க்கு வந்துருச்சு. அது எத்தனை பேர் பேசுனீங்கன்னு தெரியல. அதனால இந்த யாத்திரை, ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரை கடினமான யாத்திரை இல்லைன்னு சொல்லினேன். யானை யாத்திரையில் இருக்கிறனால அது ஒரு சாதாரண வேலை இல்லை. நடந்து போறது, கை கொடுக்கறது, மக்கள்கிட்ட பேசுறது, லேட் நைட் தூங்குறது, அவ்வளோ ஸ்ட்ரெனுவஸ் யாத்திரை. அதனால நான் யாத்திரையை கொச்சைப்படுத்த விரும்பலைங்கண்ணா. சும்மா நான் ஒரு மனிதர் கஷ்டப்படுறத நம்ம ஒரு வார்த்தையில கொச்சைப்படுத்த விரும்பல. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு கெப்பாசிட்டி இல்லை, அவங்ககிட்ட நெரேட்டிவ் இல்லை. இதை நான் சொல்ல விரும்புறேங்கண்ணா. ஒரு கட்சிக்கு நெரேட்டிவும் கெப்பாசிட்டி இருந்தால் தான் யாத்திரை ரிசல்ட் கொடுக்கும். கட்சிக்கு ஒரு லார்ஜர் நெரேட்டிவ் இல்லை, கட்சிக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னா யாத்திரை அவனுடைய கடின உழைப்பு என்பது ஓட்டா மாறாது. அது காங்கிரஸ் கட்சியில தெளிவா பார்க்கிறோம். வாட் இஸ் த நெரேட்டிவ்? இன்னைக்கு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா? இல்லை. 2 விஷயம் என்ன, ஆனா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாத்திரைக்கு போறாரு, அது வேற பேச்சு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இல்ல. அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து ஒருத்தர் நிதிஷ்குமார் பேரை சொல்றாங்க, எல்லாம் சேர்ந்து மல்லிகார்ஜுனா கார்கே அவங்க பேரை சொல்றாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல, காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இல்ல, நெரேட்டிவ் இல்ல. சோ யாத்திரை என்ன பயன் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா? சோ ஐ டோன்ட் see any results இந்த பாரத் நாய யாத்திரா, the second phase of யாத்திரா ரிசல்ட்டை கொடுப்பதற்கான நெரேட்டிவோ கட்டமைப்போ ஸ்ட்ரக்சரோ காங்கிரஸ் பார்ட்டிட்ட இல்லைன்னு நான் பாக்குறேன். நம்ம வெறும் ஜனநாயகத்தை பத்தி பேசுவாங்கண்ணா. எல்லா எம்எல்ஏ இடத்துல உட்கார்றாங்க, எல்லா எம்எல்ஏ சேர்ந்து ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எல்லா எம்எல்ஏ கையெழுத்து போட்டு கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க, இவங்க தான் எங்களுடைய முதல்வர்னு கொடுக்குறாங்க. அதை ஜனநாயகத்தில் நம்ம ஏற்றுக்கணும். ஜனநாயகத்தில் எம்எல்ஏஸ் டிசைட் த சீஃப் மினிஸ்டர், அதுதான் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய மரபு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய கட்சி மிக எளிதாக யாரை வேணாலும் அவங்க மாத்தலாம், யாரை வேணாலும் கொண்டு வரலாம். பிஜேபி மாதிரி டஃப் இல்லைங்கண்ணா. பிஜேபி இஸ் அ கன்சென்சஸ் பார்ட்டி, இது கேடர் பேஸ் பார்ட்டி. அப்படிலாம் நீங்க மாற்ற முடியாது, அப்படிலாம் ஒருத்தர் கூட்டு வர முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். இன்னைக்கு திமுக ஓவர் நைட்ல உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்களாம், அப்புறம் 2024 எலெக்ஷன் முடிச்சோடனே சிஎம்களாம் சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்லிங்கண்ணா. வருவதற்கு தகுதி இருக்கா, அதை பத்தி நான் பேச விரும்பலிங்கண்ணா. வரட்டும், ஆட்சி செய்யட்டும், அதை பார்ப்போம். நல்லா செய்யறாரான்னு கருத்து சொல்லுவோம். ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க நினைப்பீங்க அண்ணாமலை என்ன க்ளோஸ் மைண்ட்ல பேசுறாரு. நான் அப்படி பேசுற ஆள் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஆகலாமா நீங்க கேட்டபோது இதே கேள்வியை நான் சொன்னேன். அமைச்சர் ஆகட்டும், செயல்பாடுகளை பார்ப்போம், அதன் பிறகு சொல்லுவோம். எனக்கு டெப்டி சிஎம் ஆகலான்னு கேக்குறீங்க, ஆகட்டும், செயல்பாடுகளை பார்ப்போம், அதன் பிறகு சொல்லுவோம். அமைச்சரா நல்லா செஞ்சிருக்காரா? நல்ல கேள்வி அண்ணே. அண்ணே ஓகே, இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் போக்கஸ் என்ன இருக்குண்ணே? மொத்த அரசு இயந்திரத்தையும் பயன்படுத்தி அவருக்கு ஒரு வெளிச்சம் தேடுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்மா பயன்படுத்திக்கிறாரு. விளையாட்டுத்துறையை, செஸ் ஒலிம்பியாட் நாங்க நடத்துறோம், ஐடிஎஃப் டென்னிஸ் போட்டி நாங்க நடத்துறோம், F4 ரேஸ், ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ரேஸ் நாங்க நடத்துறோம், கேலோ இந்தியா கேம்ஸ் நாங்க நடத்துறோம். இதெல்லாம் ஒரு உதாரணம் நான் கொடுக்கிறேன். மேட்டூர் அணையில நேற்று மேட்டூர்ல மேச்சேரியில் இருந்தாங்கண்ணா, 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா மேட்டூர் அணைக்கு தூர்வாரி 30 டிஎம்சி தண்ணியை தேக்கலாம். 30 டிஎம்சி தண்ணியை தேக்குனீங்கன்னா ஒரு 75,000 ஏக்கர் தண்ணி அங்க புதுசா பாசனம், அந்தியூர்ல இருந்து மேச்சேரியில இருந்து மேட்டூர்ல இருந்து பாசன வசதி. பொதுப்பணித்துறை இந்த ப்ரொபோசல சிஎம் அனுப்புறாங்க, சிஎம் ரிஜெக்ட் பண்றாரு 2022 ஆகஸ்ட்ல, 2023 ஆகஸ்ட்ல. இப்ப ஏன்னா வருஷம் மாறிடுச்சு, 2024 இருக்கும். பணம் இல்லை என்று
ஆனா இன்னைக்கு 42 கோடி ரூபாய் கடல்ல கரைச்ச பணம் மாதிரி பெருங்காயம் மாதிரி ஆயிருக்கு. அதே போல பெரிய பெரிய பிக் டிக்கெட் நம்ம பண்றோம், ஸ்போர்ட்ஸ்ல பண்றோம். இது உண்மையாலும் இங்கே பயன்படுத்த வேண்டிய பணமா, இல்ல விவசாயிகளுக்கு பயன்படுத்த வேண்டிய பணமா, இல்ல மேட்டூர் அணையை தூர்வார வேண்டிய பணமா அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இண்டஸ்ட்ரிக்கும் விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னுடைய பையன், எல்லா அமைச்சர்களும் என் பையன் சொல்றதை கேட்பாங்க. அப்ப எந்த ப்ரொபோசலும் தடையே இல்லாம முதலமைச்சர் கையெழுத்து போடுவாங்க. 42 கோடி ரூபாய் வேணுமா வாங்கிக்கங்க, கேலோ இந்தியாவுக்கு 300 கோடி வேணுமா வாங்கிக்கங்க, உங்களுக்கு வந்து செஸ் ஒலிம்பியா நடத்தணுமா வாங்கிக்கங்க, டென்னிஸ் மேட்ச் நடத்தணுமா வாங்கிக்கங்க. அது வந்து எனக்கு ஏற்புடையது இல்லைங்கண்ணா. மேபி அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், எங்களுக்கு அது ஏற்புடையது இல்லை. இன்னைக்கு செலவிடப்பட்ட அந்த பணம் எல்லாம் வேறு துறையிலே செலவிட்டு இருக்கணும். முதலமைச்சருடைய மகன் என்பதற்காக ஒரு ப்ரமோஷன் நடப்பதா தான் நான் பாக்குறேன். அண்ணே தலைவா, இதுல வந்து தலைவா திருப்தின்னு எப்படி தலைவா சொல்லுவீங்க? அவங்க நாங்க ஒரு வருஷமா இத்தனை மாவட்டத்துல லோக்கல் ஸ்டேடியம் இவ்வளவு கட்டியிருக்கோம், ஸ்விம்மிங் பூல் இவ்வளவு கட்டியிருக்கோம், புதுசா இத்தனை அத்லீட் நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அவங்கள ஒலிம்பிக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இத்தனை ஊக்கத்தொகை கொடுக்கிறோம், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்கிறோம், வசதி இல்லாத குழந்தைகளை உள்ள கொண்டு வந்திருக்கோம், ட்ரைபல் குழந்தைகளை கொண்டு வந்திருக்கோம். இந்த மெட்ரிக்கை தான் நான் பாக்குறேன். நான் F4 ரேசியோ செஸ் ஒலிம்பியோட நான் பார்க்கல. அதெல்லாம் ஒரு நாள் கை தட்டிட்டு சிரிச்சுட்டு தமிழ்நாடு இன்வெஸ்டர் சமிட் முடிச்சோடனே ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி கஷ்டப்பட்டு 2 நாள் உட்கார்ந்து 6,60,000 கோடி பண்ணதுக்கு அப்புறம் ப்ரமோஷன் எதுக்கு பண்ணாங்கன்னா, என்னது ஓ மாமி வர்றையா, ஓ மாமி வர்றையா, அவங்கள பத்தி தப்பா சொல்ல, அவங்க நல்ல நடிகை தான். பட் இந்த பாடல் இதத்தான் ப்ரமோஷன் அதிகமா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் செயல்பாடுகள் எங்க இருக்கணுமோ அங்க இல்லாம இன்வெஸ்டர்ஸ் சமிட்ல கடைசியில போட்ட பாட்டுக்கு தான் ரசிகர்கள் அதிகம் இருந்தாங்கன்னு சொன்ன மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பணம் போடுறேன்னா அதுல என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் இருக்காதுங்கண்ணா. அதே உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும், எனக்கு தெரியல. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து ஒரு ஆண்டுல இவ்வளவு பண்ணிருக்கேன், லோவர் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிருக்கோம், குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுத்திருக்கோம், அடுத்த ஒலிம்பிக் சாம்பியனை தயார் பண்ணிருக்கோம், ரைபிள் ஷூட்டிங், இதெல்லாம் பணக்காரங்க விளையாட்டுனா. இன்னைக்கு அண்ணன் TRB ராஜா அவர்களுடைய மகள் பல இடத்துல தமிழ்நாட்டை பெருமைப்படுத்துறாங்க. ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. நம்ம ஊர் பொண்ணு, ஏன்னா நம்ம கட்சியிலேயே சில பேர் இருக்காங்க, ஷூட் பண்றாங்க, அந்த பாப்பாவோட ஷூட் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆல் இந்தியா லெவலில் கோல்டு அடிக்கிறாங்க, ரொம்ப திறமையான பொண்ணு TRB ராஜா அவங்களுடைய பொண்ணுங்கண்ணா. ட்ராப் ஷூட்டிங் நினைக்கிறேன், கண்டினியூஸா வின் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு திமுக MLA உடைய பொண்ணை பார்த்தேன், குதிரை ஏற்றத்துல வந்து பெரிய லெவல்ல வர்றாங்க. அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். ஏன்னா அந்த குடும்பத்துல உழைப்பு போடுறாங்க, அவங்க பண செலவு பண்றாங்க, நேரத்தை TRB ராஜா கொடுக்குறாங்க, அதெல்லாம் பாராட்டுக்கள்னா. பட் அரசு அது ஒரு ஏழை குழந்தைக்கும் செய்யணுங்கிறத எதிர்பார்ப்பு. எல்லாத்தினாலேயும் ஒரு துப்பாக்கி 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியுமாண்ணா? ஒரு தோட்டம் 62 ரூபாண்ணா. நீங்க ஒரு டார்கெட் அடிச்சீங்கன்னா, கிளேன்னு சொல்லுவாங்க, அந்த கிளே PGN 15 ரூபா, அதை அடிச்சீங்கன்னா தோட்டம் 62 ரூபா, 77 ரூபா வேணும் ஒன்று அடிக்கிறதுக்கு. நல்ல அத்லீட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சுடுவாங்க. நீங்க ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சுட்டாதான் ரினவுண்ட் ஷாட். 1 லட்சம் தோட்டா சுடணும் அப்படின்னா 15 ரூபா அது பறக்கிற PGN-ம் 62 ரூபா போடுற புல்லட்டும் எத்தனை பேத்தினால அஃபோர்ட் பண்ண முடியுங்கண்ணா? அதை TRB ராஜானால அஃபோர்ட் பண்ண முடியுது. குழந்தைக்கு கனவு இருக்கு, குழந்தைக்கு வைராகியம் இருக்கு, அந்த பாப்பாக்கு வந்து விஷன் இருக்கு. நாளைக்கு அந்த பாப்பா ஒலிம்பிக் மெடல் வாங்கினா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஆள் நான். அது வாங்கணும், கண்டிப்பா வாங்கும். அந்த அளவுக்கு திறமை இருக்கு அந்த பாப்பாக்கு. ஷூட்டிங்ல நம்ம பாக்குறோம், கன்சிஸ்டன்டா பிரஷர்ல நம்பர் ஒன் வரதெல்லாம் கஷ்டம். அது எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட அந்த பாப்பா ஆல் இந்தியா ரேங்க் 1ல இருக்கு. சாதாரண வழியா தான் பணக்கார இருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் வந்தாங்களா, அதை பாராட்டுறோம், ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம பாப்பான்னு. இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சின்ன பாப்பாக்கு பண்ணணும். அதை தான் நான் கேட்கறேனோ தவிரனா, ஒரு 42 கோடி ரூபாயில F4 ரேஸ் ஓட்டு யாருக்குன்னா பிரயோஜனம்? இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். நான் யாரையும் காயப்படுத்தி பேசல. நானும் இந்த யாத்திரை போக போக எல்லாத்துடைய கஷ்டம் எனக்கு தெரியுது. ஐ எம் ஆல்சோ பிகமிங் மெச்சூர்ட் as a பொலிட்டிக்கல் லீடர். கஷ்டத்தை பார்க்குறோம், மக்கள்கிட்ட பேசுறோம், இங்கிருந்து சில விஷயங்கள் சொல்றோம். அரசு அதிகாரிகளுக்கு செயல்படுத்துவது எவ்வளவு கடினம்னு கீழே பார்க்குறோம். என்னுடைய வேண்டுகோள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறாள் நாங்களா தான். நம்ம வந்துங்கன்னா தேமுதிகவை பொறுத்தவரை நாம் எல்லோரையும் சமமா பார்க்கணும். நம்ம அரசியலுக்காக விஜய் நம்முடைய பிரதமர் அவர்கள் கேப்டன் அவங்களை பத்தி பேசுறாங்க. பிரதமர் யாருக்குமே தனியா வந்து ஒரு புகழஞ்சல் எழுதி பார்க்கல. பிரதமர் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச 9 ஆண்டுகள்ல மிக மிக குறைவான மனிதர் புகழஞ்சலி எழுதுனது இல்லைண்ணா. பேப்பர்ல வர அளவுக்கு கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி எழுதியிருக்காங்க. ஏன்னா கேப்டன் அவர்களுடைய இன்னசென்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்ததுங்க. பியூஷ் கோயல்ஜியும் சொன்னாரு காலையில,
கேப்டன்ட்ட எல்லாருக்கும் பிடிச்சது இன்னசென்ஸ், அந்த அந்த வெள்ளைத்தன்மை, அந்த அப்படியே கொட்டுறது, அது பிரதமருக்கு ரொம்ப இஷ்டம். இதுல சத்தியமா அரசியல் கிடையாதுங்க. there is zero politics. கேப்டன் அவர்கள் இறந்துட்டாங்க, திரும்ப இல்லை. அவருடைய குணத்தை சொல்வது பிரதமருடைய கடமை, சொல்றோம். மற்றபடி இவங்க இங்க வருவாங்களா, அங்க போவாங்களா, we are not actually bothered அண்ணா. அது தேமுதிகனுடைய இண்டிவிஜுவல் முடிவு, என்டிஏனுடைய முடிவு, தலைவர்கள் முடிவு. ஆனா கேப்டன் அவர்கள் மீது அபரித அன்பு. எனக்கு குறிப்பா நான் அவர்கிட்ட வேலையை பார்த்திருக்கேன். நான் 1.5 மாதம் அவரோட இருந்தேன். 2009 பாராளுமன்ற தேர்தலில் பண்ருட்டி ஐயாட்ட வேலை பார்த்தேன். அந்த நேரத்தில் ஒரு இன்டர்னா இருந்தேன். உங்களை போல் MBA படிக்கும் பொழுது ஒரு கன்சல்டண்டா கொண்டு வந்தாங்க. ஸோ அப்பவே ஒரு க்ளோஸா பார்த்துக்கக்கூடிய மனிதன் தான். இஸ் a genuine ஹியூமன் பீயிங். பொலிட்டிக்கல் லீடர்லாம் ரெண்டாவதுனா அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர்கள் சொல்றாங்களோ தவிர, பியூஷ் கோயல் அவங்க நேத்தே வீட்டுக்கு போனாங்க. அண்ணே நேத்தே வீட்டுக்கு போனீங்க பிஜேபி 2வது டைம். பியூஷ் கோயல் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் பரஸ்பர நட்பு. 2014 நம்முடைய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது பியூஷ் கோயல்ஜியும் கேப்டன் ரொம்ப நெருக்கமாக இருந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க ஆல் இந்தியா லெவலில். அதனால அவங்க வீட்டுக்கு போனாங்க. பிரேமலதா காட்ட, சுதீஷ் அனகட்லாம் பேசிட்டு வந்தாங்க. மற்றபடி நாங்க யாரையுமே ஒரு பொலிட்டிக்கல் கண்ணோட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறதா சத்தியமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. ஒரு நிமிஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுங்க தலைவா. பிரதமர் மோடி அவர்கள் வந்து சிலையை தொட்டு பிரதிஷ்டை பண்ற அயோத்தியா கோயில்ல வந்து கோயில் சிலையை தொட்டு பிரதிஷ்டை பண்றது எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு அந்த அடிப்படையில வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருந்துச்சு. இதை கண்டித்தோ இல்ல இந்த அறிவிப்பை வந்து எதிர்த்தோ பிஜேபியினர் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே கொடுக்கல. ஏன்னா எங்களுக்கு அது நியூஸ் இல்லைங்கண்ணா, அது ஒரு தனி மனிதனுடைய கருத்து. காரணம் என்னன்னாங்கன்னா, தனி மனிதர்னா ஒரு தனியால சொன்னா ஒரு நாட்டின் பிரதம மந்திரி வந்து இப்ப பேசுறதுன்றது வந்து ஒரு நாட்டிற்கு அண்ணா கரெக்ட். அண்ணா இங்க பாருங்க, பிரதமரை பொறுத்தவரை 10,000 பேர் 10,000 விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்துல உண்மை இருக்கு, விமர்சனத்துக்கு நாம பதிலடி கொடுக்கறோம்னா கட்டாயமா கொடுக்கறோம். எல்லா விமர்சனத்திற்கும் பதில் சொல்லி விமர்சனத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் நான் பாக்குறேன். பல விஷயம் தமிழ்நாட்டில் கூட பிரதமரை பத்தி பொய் பேசுறாங்க, உண்மையை சொல்றோம். பிரதமரை பத்தி தவறா பேசுறாங்க, உண்மையை சொல்றோம். பிரதமர் அபியூஸ் பண்றாங்க, கண்டுக்கிறதே இல்லை. மக்களுக்கு தெரியும் எதுக்கு நாங்க போய் ரிப்ளை பண்ணணும். ஆனா இன்னைக்கு இந்த குழந்தை ராமரை பொறுத்தவரை ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து மைசூர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கல்ப்டர்னுடைய சிலையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய கம்யூனிட்டியில இருந்து ஆரம்பிங்கண்ணா. ஸோ இது வந்து பியூர்லி நம்முடைய சனாதன தர்மத்துல, இந்து தர்மத்துல யாரு வேண்டுமானாலும் சிலையை செய்யலாம். தமிழ்நாட்டில் 2 பெரிய ஸ்தபதி இருக்காங்க. ஒருத்தவங்க பாரத் மண்டபத்துல மேல வச்ச நடராஜர் சிலை, இன்னொரு தம்பி இருக்காரு விராஜ்ராஜன் ஒருத்தர், அவருடைய சிலை தான் இன்னைக்கு சர்ன்ல இருக்கு. இத்தனைக்கும் அவர் வந்து சிலை செய்யக்கூடிய கம்யூனிட்டிலே இல்லை. நீங்களாம் ப்ரொமோட் பண்ணுங்க. அவர் சிலை செய்யக்கூடிய கம்யூனிட்டியே இல்லை. அவங்க வந்து வீவிங் கம்யூனிட்டி. அதுல பிறந்து முதல் தலைமுறை சிலை செய்து இன்னைக்கு இந்தியாவுடைய டாப் ஸ்கல்ப்டர் சாமிமலையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய ஸ்தபதி ஃபேமிலி இருக்காங்க, பாரத் மண்டபத்தில் சிலை வச்சாங்க. அவங்க ட்ரெடிஷனல் ஃபேமிலி. நாங்கள் 2 பேர் வேணுங்கண்ணா, ட்ரெடிஷனலா பண்றவங்களும் வேணும். அண்ணா என் குடும்பத்துக்கும் சிலை செய்யறதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் சிற்பியே இல்லைங்கண்ணா, நான் வேற ஏதோ கம்யூனிட்டி, ஆனா எனக்கு ஆசை இருக்குன்னா அவங்களும் வேணும். தமிழ்நாடே ஒரு சிறந்த உதாரணம். 2 பேர்த்துக்கிட்டையும் மத்திய அரசு சிலை வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அயோத்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து பிரதமர் அவர்கள் ஒரு யோகி நிலையில் இருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் அங்கே செல்வதற்கு எல்லா தகுதி இருக்கு. அதனுடைய குழு, விழா குழு பிரதமரை அழைச்சிருக்கிறாங்க. பிரதமர் போறாங்க. இதிலே 4 பேர் தப்பு சொல்லத்தான் செய்வாங்க. அதை நாங்கள் பெரிதாக எடுத்து அதை கமெண்ட் பண்ண விரும்பலைங்க. உதயநிதி பிரதமர் அவர்கள் சந்திப்புக்கு பிறகு பிஜேபி வந்து டிஎம்கே மேல ஒரு சாஃப்ட் டவுன் எடுக்குது அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று. ஒரு உதாரணம் சொல்லுங்கண்ணா. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, டிஎம்கே வந்து 60,000 கோடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நாங்க வரவேற்கிறோம். பட் இதே மாதிரி பல அண்ணே ஒரு நிமிஷம். எனக்கும் மற்ற அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அண்ணே நான் அந்த மாதிரி அரசியல் பண்ண விரும்பலினா. 6,60,000 கோடி வந்திருக்க கூடாது. நீ வந்து பான் பராக் வாயன்னு சொன்ன, நீ வந்து வடக்குன்னு சொன்ன, எல்லா பணத்தை எடுத்துட்டு போடான்னா அப்புறம் நான் ஆக்டிவிஸ்ட் ஆயிருவேன். அண்ணா அந்த பணம் நமக்கு வேண்டும், நம்ம மாநிலத்துக்கு வேணும். வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இதெல்லாம் எப்படி அரசியல் செய்வேன்? இப்ப டிஎம்கே காரன் தம்பட்டு அடிச்சுக்கிறான் பாத்தீங்களா, எங்க தலைவர் 6,60,000 கோடி. அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். 33 லட்சம் கோடி வாங்கினவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க. அது உத்தரப்பிரதேசல மோசமான ஒரு பகுதி 9.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க பூர்வஞ்சன். மக்களுக்கு தெரியணும். நாம வந்த பிறகுதான் இன்வெஸ்ட்மெண்ட் வருதோ தவிர இது டிஎம்கேக்காக வரல. வர்ற எல்லா பணமும் பிஎல்ஐ மோடிக்காக வருது. இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா வரும். இதுல எப்படி அரசியல் பண்ணுவேன்? அப்படி நீங்க துளாய் நீடில் போட்டா உதயநிதி பத்தி கேள்வி கேட்டதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்குன்னா, உதயநிதி அவர்கள் ஒரு மோசமானவர், அவர் ஆள தகுதி இல்லாதவர். நான் எப்படி சொல்ல முடியும்?
எங்க அரசியல் செய்யணுமோ செய்யறேன், எங்க தவறு சொல்லணுமோ சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎம்கே எதிர்ப்பு என்பது என்னுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதில் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். காரணம், அவருடைய கொள்கை எனக்கு பிடிக்காது. ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வது எனக்கு பிடிக்காது. அதுக்காக என்னைய காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் டிஎம்கேவை திட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதை செய்ய போறதும் கிடையாது. தவறு செய்யும் போது சொல்றேன், தவறு செய்யறாங்க, தவறு. உதயநிதி ஸ்டாலினுடைய மதிப்பீடு கேட்டீங்க, நான் என் அளவுல நான் சொன்னேன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும், அவர் இன்னைக்கு அதை செய்யல, இதை செய்யறாரு. மற்றபடி எப்படி நான் பேச முடியும்? நான் ஆக்டிவிஸ்டா மாற விரும்பலனே, நான் அரசியல்வாதியாகவே இருக்க விரும்புகின்றேன். போதுமான தலைவா, எவ்வளவு நேரம் லைவ் போடுவீங்க? மக்கள் எவ்வளவு நேரம் பார்ப்பாங்க? 1 மணி நேரம் பேசிட்டோம். ஏன்னா நம்ம பிரஸ் மீட் உட்காவே எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, ஹிஸ்டரி, ஆனா இங்கிலீஷ் பேசிக்கலாம். எல்லா ஸ்டூடெண்ட்